கோதுமை மாவு உருளைக்கிழங்கு தோசை செய்வது எப்படி? சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் மாவெல்லாம் கரைச்சிருக்க மாட்டோம். மாவு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டோம். ஸோ அப்போ உடனே தோசை பண்ணுறதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்க ஃபுல்லாக வேக வச்சு கரைச்சிக்கிறோம். கையிலையும் கரைச்சிக்கலாம், இல்லை அந்த ஸ்மாஷிங் வச்சு நம்ம கிரேட்டரில் கொண்டு தூளாகவும் எடுத்துக்கலாம். அதோட கோதுமை மாவை ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டிக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அது திப்பி திப்பியாக இருக்காது. ஸோ அந்த கலவையை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. 20 மினிட்ஸ் ஊற வச்ச அப்புறம் நீங்கள் தோசையாக எடுத்து வார்த்துக்கலாம். ஆர்டினரி தோசை மாதிரி உடலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். உளுத்தம்பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணவே தேவையில்லை, சோடா மாவும் தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இருந்தால் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கு.